Hallelujah. Hallelujah. ගිය දිනදා අපි සාකච්ඡා කළා කැදවීම ගැන. கடந்த கிழமை நாங்கள் பார்த்தோம் அழைப்பை குறித்து. බොහෝ කැදවීම් තිබෙනවා. அநேக அழைப்புகளை குறித்து நாங்கள் பார்த்தோம். හරි කැදවීම අපි හඳුනාගත්තා. சரியான அழைப்பை குறித்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ඒ අනුව දෙදෙනෙක් කැදවීම තුළ ආලි ප්‍රභාකර වර්තමානයේ කන්දර බලද සේවය කරනවා. அதேபோல் கடந்த வாரத்தில் ஊழியத்தை பெற்றுக்கொண்ட 2 பேர் கழுத்தர பிரதேசத்தில் ஊழியம் செய்து வருகிறார்கள். அது දවසේ තවත් දේව මනුෂ්‍ය කාලෙ පිළිගුවා. இன்றைய நாளும் ஒரு தேவ மனிதன் அபிஷேகத்தை பெற்றுள்ளார். ඔව් දුබයි රාජ්‍යයේ සේවය කරන්න යනවා. அவர் துபாய் ராஜ்யத்தில் தன்னுடைய ஊழியத்தை செய்ய போகிறார். මේ අවුරුද්ද අවසන් වෙනකොට இந்த வருட இறுதியில் අය සූදානම් වෙනවා මේ ආලි පිළිපැමිණිස. அநேகர் ஆயத்தமாக இருக்கிறார்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்காக. මේක තනියෙන් කරන්න පුළුවන් වැඩක් නෙමෙයි. இது தனியாக செய்யக்கூடிய ஒரு காரியம். මේ වැඩේ කරන්න බොහෝ මනුෂ්‍ය අවශ්‍යයි. இந்த காரியத்தை செய்வதற்கு அநேக மனிதர்கள் தேவை. මේ වැඩේ හැම මනුෂ්‍යයෙකුට කරන්න බෑ. මේ වැඩේ හැම මනුෂ්‍යයෙකුට කරන්න බෑ. இந்த காரியத்தை எல்லா மனிதர்களாலும் செய்ய முடியாது. දෙවියන් වහන්සේ කැදවන්න ඕනේ. தேவன் அழைக்க வேண்டும். කැදව මනුෂ්‍යයතර පල දෙන්න ඕනේ. அழைத்த மனிதனுக்குள் அந்த கனி இருக்க வேண்டும். පල දෙන මනුෂ්‍යර පමණයි සේවය කරන්න පුළුවන්. அந்த கனிகள் உள்ள மனிதனால் மாத்திரமே ஊழியங்களை செய்ய முடியும். පලදාව තුලින් බෑ මනුෂ්‍ය හඳුනාගන්නේ. நாங்கள் கனிகளை கொண்டே மனிதர்களை நாங்கள் இனம் கண்டு கொள்கிறோம். සභාවලට සහෝදර උදව් කරලා තිබෙනවා. සභාවලට සහෝදර උදව් කරලා තිබෙනවා. அநேக சபைகளுக்கு சகோதரர் உதவிகள் செய்திருக்கிறார். කැදවීමට හරි තැනක් ලැබුණේ නැහැ. அவர்களுடைய அழைப்புக்கு சரியான ஒரு இடம் கிடைக்கவில்லை. දෙවියන් වහන්සේ කැදවීමට ස්ථානයක් දීලා තිබෙනවා. ஆனால் அவருடைய அழைப்புக்கு தேவன் ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். අද ඒ කාර්ය තේරුම් අරගෙන සේවය කරන්න කියලා මා ඔබට සුබපතක් ප්‍රාර්ථනා කරන්න කැමතියි. இந்த காரியங்களை நீங்கள் இனம் கண்டு கொண்டு புரிந்து நீங்கள் ஊழியங்களை செய்யும்படியாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். ஆமென். අපි නැවත දෙවියන් වහන්සේ අත්පොසනාද දෙමු. நாங்கள் கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ඔබ කවුද? நீங்கள் யார்? පර්වතය. பர்வதம். ඔබ පර්වතය. நீங்கள் ஒரு பர்வதம். සභාව කියන්නේ මොකක්ද? சபை என்றால் என்ன? පර්වතය. பர்வதம். පර්වතය සොලවන්න පුළුවන්ද? பர்வதத்தை அசைக்க முடியுமா? ඔබ කියන්නේ
அல்ல. නිකම්ම නිකන් සභාවක් නෙවෙයි. ஒரு வெறுமையான சபைகள் ඔබ அல்ல. සභා නිකම්ම ගමන් කරන්නේ නැහැ. சபைகள் ஒரு தானாக இயங்குவதில்லை. සමහරට මේ ගමන සමහර විට ඔබගේ ජීවිතේ இந்த மாதிரி காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ඔබ කාන්තාරක ගමන් කරහා වෙන්න පුළුවන්. நீங்கள் வனாந்தரத்தில் நீங்கள் பயணம் செய்பவராய் இருக்கலாம். ඔබ බෞද්ධස්මේ ගත්තා. நீங்கள் ஞானஸ்நானத்தை எடுத்திருப்பீர்கள். විශ්වාසය ගැලවුම් පිළිගත්තා. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள். ගමන් කරන විට ஒரு சில காலங்கள் நீங்கள் கடந்த பின்பு පීඩාව එනවා. உபத்திரவம் ஏற்படும், ප්‍රශ්න එනවා. பிரச்சனை ஏற்படும், කරදර එනවා. சில எதிர்ப்புகள் ஏற்படும், අමාරුකම් එනවා. கஷ்ட காலங்கள் ஏற்படும். සමහර අය මොකද කරන්නේ? சிலர் என்ன செய்வார்கள்? සභාව හැරලා යනවා. சபையை விட்டு போய் விடுவார்கள். වෙන සභාවට යන කණ්ඩායම් ඉන්නවා. வேறு சில சபைகளுக்கு போகிறவர்கள் ඒ இருக்கிறார்கள். සභාවට අවශ්‍ය දේ තිබෙනවා කියලා හොයලා அந்த බලනවා. சபையில் அவர்களுக்கு தேவையானவைகள் இருக்கிறது என்று அவர்கள் தேடி பார்ப்பார்கள். සමහර අය මොකද කරන්නේ? சிலர் என்ன செய்வார்கள்? දෙවියන් වහන්සේ මත ඇරලා යනවා. தேவனை விட்டு விட்டு போவார்கள். අපට ගමන යන්න බෑ. எங்களால் இந்த பயணத்தை மேற்கொள்ள අපට முடியவில்லை. මේ ගමන යන්න බෑ. எங்களுக்கு இந்த பயணத்தை போக முடியவில்லை. අවශ්‍ය ඊශ්වර සෙන වගේ ක්‍රියා කර බොහෝ මිනිස්සු ලෝකේ සභාවල ඉන්නවා. இன்றைய காலகட்டத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அவர்கள் செயல்படுகிற ஜனங்கள் இன்றும் சபையில் ඔබ இருக்கிறார்கள். මොන සභාවේ හිටියත් நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் අක්ක දෙයක් තියා ගන්න ஒன்றை අවශ්‍යයි. மாத்திரம் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේ සමග ගමන් කරන්නේ. தேவனோடு நாங்கள் பயணிக்கிறோம். දෙවියන් වහන්සේ අප සමග සිටිනවා. தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අප දෙස බලාගෙන සිටිනවා. தேவன் எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ඉතින් කැරලි මොකද්ද වෙන්න ඕනේ? முறுமுறுப்பதை பார்க்கிலும் என்ன நடக்க வேண்டும்? දෙවියන් වහන්සේ සමග පොර බැඳීමක් කරන්න අවශ්‍යයි. தேவனோடு நீங்கள் ஒன்றிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ඒ සෙනග වතුර නැහැ කියලා කෑකෝ ගහන විට இந்த ஜனங்கள் தண்ணீர் இல்லை என்று முறுமுறுத்த பொழுது, මෝසෙට විරුද්ධව කැරලි ගහන විට மோசேக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்த பொழுது දෙවියන් වහන්සේ මෝසෙස්ට කතා කරනවා. தேவன் மோசேக்கு பேசுகிறார். මෝසෙස්ගේ සේවය මොකද්ද? மோசேயின் ஊழியம் என்ன? මෝසෙස් නායකයෙක් හැටියට மோசே ஒரு தலைவனாக ඊශ්‍රායල් සෙනග සමග ගමන් කිරීම ඔහුගේ සේවය. இஸ்ரவேல் ஜனங்களோடு அவன் ஊழியத்தை செய்து கொண்டு போனான். ඔහු ගමන් කරන්නේ ඔහුට ඕන විදිහට නෙමෙයි. அவன் நடந்தது அவனுக்கு தேவையான மாதிரி அல்ல. ඔහු ගමන් කරන්නේ දෙවියන් වහන්සේගේ ආඥාව යටතේ. அவன் பின்பற்றியது தேவனுடைய கட்டளைகளுக்கு அமைய. ඔහුට ඕන ගමනක් නෙමෙයි. அவனுக்கு விரும்பிய பயணம் அல்ல. දෙවියන් වහන්සේව කැඳෙව්වා. தேவன் அவனை அழைத்தார். දෙවියන් වහන්සේ ඔහුට කිව්වා. தேவன் அவனுக்கு சொன்னார். දැන් මෝසෙස් දෙවියන් වහන්සේ කියපු දේ කරමින් ගමන් කරනවා. மோசே தேவன் சொல்லியதை பின்பற்றி செய்கிறவனாய் இருந்தான். එතකොට තමයි ප්‍රශ්නේ ඇති වුනේ. அப்பொழுதுதான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. සභාපාලක මෝසෙස්ට ප්‍රශ්නේ ඇති වෙනවා. சபை போதகர் மோசேக்கு இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. අවසානයේ මොකද කරන්නේ? இறுதியில் என்ன செய்கிறார்? හොරොප් පර්වතයට පහර දෙනවා. அவன் அந்த மலைக்கு அவன் கோபத்தால் அவனுடைய கோலினால் அடிக்கிறான். හොරොප් පර්වතයේ ජලය ගලාගෙන පටන් ගන්නවා. ஒரு பர்வதத்தில் தண்ணீர் வர ஆரம்பிக்கிறது. දැන් මේ සෙනග ඒ ජලය පානය කරලා இந்த ஜனங்கள் இந்த தண்ணீரை பானம் பண்ணி ඔවුන්ගේ පිපාසය නිවා ගත්තා. அவர்களுடைய தாகத்தை தணித்துக் கொண்டார்கள். මෙන්න දෙවියන් වහන්සේ එදා සභාවට පිළිතුරු දුන්න ආකාරය. இப்படி இவ்வண்ணமாக தேவன் அந்த சபைக்கு அவர் பதில் கொடுத்தார். ඔබත් මමත් මේ කිතුණු ගමනක් යන බව මතක තබා ගන්න අවශ්‍යයි. நீங்களும் நானும் இவ்வண்ணமான ஒரு கிறிஸ்தவ பயணத்தை மேற்கொள்கிறோம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ජීවිතයේ උපතේ සිට මරණය දක්වා அந்த ஜீவியத்தின் பிறப்பு தொடக்கி இறப்பு வரை ඔබ නොයෙකුත් ප්‍රශ්න වලට මුහුණ දෙන්න நீங்கள் පුළුවන්. பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கலாம். නොයෙකුත් වේදනාවක් ඇති වෙන්න පුළුවන්. பலதரப்பட்ட வேதனைகளுக்கு நீங்க முகம் கொடுக்கலாம். නොයෙක් කලකිරීමෙන් එන්න පුළුවන්. பலதரப்பட்ட ஏமாற்றங்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்கலாம். මතක තබා ගන්න. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ අප සම සිටිනවා. தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். වහන්සේ අනිවාර්ය උත්තර දෙන්න යනවා. தேவன் நிச்சயமாக பதில் கொடுப்பார். එදා ඊශ්‍රායල් සේනට උත්තර දුන්නා දෙවියන් වහන්සේ. அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பதில் கொடுத்த தேவன் අද ඔබට උත්තර දෙන්න බලාගෙන இன்று ඉන්නවා. உங்களுக்கு பதில் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ආමෙන්. ஆமென். අද කී දෙනෙක් රෝගීව ඉන්නවද? இன்று எத்தனை பேர் வியாதியா இருக்கிறீர்கள்? අද කී දෙනෙක් ප්‍රශ්න මැද ඉන්නවද? இன்று எத்தனை பேர் பிரச்சனைகள் மத்தியில் අද இருக்கிறீர்கள்? කී දෙනෙක් ණයබරව ඉන්නවද?
ගෙවනවාද? இன்று எத்தனை பேர் கடன் பாரத்தில் අද இருக்கிறீர்கள்? කීදෙනෙ තමන්ගේ ජීවිතේ අමාරුවෙන් ගෙවනවාද? இன்று எத்தனை பேர் உங்களுடைய ஜீவியத்தை மிகவும் கடினமாய் நீங்கள் අද கடத்துகிறீர்கள்? පවුල් කීයක ප්‍රශ්න තිබෙනවාද? எத்தனை குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்கிறது? කීදෙනෙ ජීවත් වීමේ අරගලක ඉදි තිබෙනවාද? எத்தனை பேருக்கு வாழ்கிற அந்த நோக்கம் இல்லாமல் இருக்கிறீர்கள்? පොහොතක් කල්පනා කළ ஒரு බලන්න. விஷயம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ප්‍රශ්න වලට විසඳුම ලෝකේ කොහෙවත් නැහැ. பிரச்சனைகளுக்கு தீர்வு உலகத்தில் எங்கும் இல்லை. ප්‍රශ්න වලට විසඳුම තිබෙන්නේ දෙවියන් වහන්සේ තුල පමණයි. பிரச்சனைகளுக்கு தீர்வு இருப்பது தேவனால் மாத்திரமே. එදා දවසේ මෝසෙස් තුල දෙවියන් වහන්සේ තමන්ගේ සභාවට පිළිතුරු දුන්නාසේ. அன்றைய நாளில் மோசேக்கு தன்னுடைய சபையின் மூலமாக சபைக்கு மோசேயின் ஊடாக சபைக்கு அவர் பதில் கொடுத்தது போல අද ඔබට පිළිතුරු දෙන්න දෙවියන් වහන්සේ ඔබ දෙස බලාගෙන ඉන්නවා. இன்றும் உங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். අපි බයිබල් පදයක් කියවන්ට යනවා. நாங்கள் வேதத்தில் ஒரு பகுதியை வாசிப்போம். 1 කොරින්ති 10 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදේ කියවන්න. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 4வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். සියල්ලන්ම එම ආත්මික බීම බී බවත් නුබලා නොදැන සිටිනවට නොකමැත්තෙමි. මක් නිසාද ඔහු තමුන් අනුව ගියා වූ ආත්මික පර්වතයකින් බීවෝය. ඒ පර්වතය නම් ක්‍රිස්තුස් වහන්සේය. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. පෞල්තුමා කොරින්ති සභාවට පැහැදිලි කළ දෙනවා මේ හොරව් කන්දේ ක්‍රියාව ගැන. பரிசுத்த பவுல் கொரிந்தி சபைக்கு அவர் விளக்கப்படுத்துகிறார் அந்த காரியத்தை குறித்து. මේ ඊශ්‍රායල් සෙනග කොහෙන්ද ජලය පානය කළේ? இஸ்ரேல் ஜனங்கள் அதாவது ஞான பானத்தை அவர்கள் அருந்தினார்கள். යේසුස් වහන්සේ නැපැති පර්වතය තුලින් තමයි ඔවුන් ජලය පානය කරේ. මේ ස්ථානයේ පෞල්තුමා ප්‍රකාශ කරනවා. යේසුස් වහන්සේ තුලින් තමයි ඔවුන් ජලය පානය කළේ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக தான் அந்த ஞான பானத்தை அவர்கள் குடித்தார்கள் என்று அந்த இடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. එදා ඒ පර්වතය තුල ජලය සැපෙවේ යේසුස් වහන්සේ කියලා පැහැදිලිව සඳහන් කරනවා. அன்று அந்த காலகட்டத்தில் அந்த பர்வதத்துக்குள் அந்த தண்ணீர் ஆயத்தப்படுத்தி வைத்தது தேவன் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். අද ඔබත් මමත් ඉන්නේ අලුත් කිවිසුම යුගය තුල ඉන්නේ. இன்று நீங்களும் நானும் இருப்பது புதிய உடன்படிக்கையின் காலத்தில். මේ අලුත් කිවිසුමේ පර්වතය කවුද? இந்த புதிய உடன்படிக்கையின் பர்வதம் யார்? අලුත් කිවිසුමේ පර්වතය යේසුස් වහන්සේ හැටියට සිටිනවා. புதிய உடன்படிக்கையின் பர்வதமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ඒ පර්වතයට අපි කියනවා ආත්මික පර්වතය කියලා. அந்த பர்வதத்தை நாங்கள் சொல்லுகிறோம் ஆவிக்குரிய பர்வதம் என்று. ඒ පර්වතයෙන් ගලා එන්නේ මොනවාද? அந்த பர்வதத்தில் பாய்ந்து வருவது என்ன? ජීවනේ ජලයයි පර්වතයෙන් ගලාගෙන එන්නේ. ஜீவனின் நதி அந்த பர்வதத்திலிருந்து பாய்ந்து வருகிறது. එදා දවසේ ඒ ජීවනේ නදියෙන් ආශිර්වාද ලබන පිණිස තමයි. அந்த நாட்களில் அந்த ஜீவ நதியின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் එදා දවසේ පර්වතයේ මෝසෙස් තමන්ගේ පහර දුන්නේ. அந்த பர்வதத்துக்கு மோசே தன்னுடைய தடியால் அடித்தது. අද ඔබත් මම ජීවත් වෙන්නේ අලුත් කිවිසුම කාලේ. இன்று நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்பது புதிய உடன்படிக்கையின் காலத்தில். අලුත් කිවිසුම තුල ඔබට ආශිර්වාද ලබන පිණිසයි. புதிய உடன்படிக்கையின் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் අද கொள்வதற்காக. දවසේ යේසුස් වහන්සේ පහර කෑවේ කියලා බයිබලයේ පැහැදිලිව සඳහන් කරනවා. அன்றைய நாளில் அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார் என்பது வேதாகமத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. නැවත බයිබල් පදයක් කියවන්ට යනවා. நாங்கள் மறுபடியும் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். යෙසායා 53 වෙනි පරිච්ඡේදය 5 වෙනි පදය. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். නොමුත් උන්වහන්සේ තුවාල ලැබුවේ අපේ අපරාධ නිසාය. පොඩිකණු ලැබුවේ අපේ අයිතුකම් නිසාය. අපට සමාදානය ගෙන දෙන දඩුවම උන්වහන්සේ පිටට පැමිණුණේය. උන්වහන්සේගේ පහරවලින් අපට සුවය ලැබී තිබේ. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். හොරොම්
සැපයුම. இரண்டாவது கொடுப்பு, තුන සත්‍යතාවය. மூன்றாவது சத்தியம். මේ මූලාශ්‍රය තමයි එදා හොරොප් පර්වතවලින් ඊශ්වරයට අත්පත් කරගත්තේ. இந்த மூலதர்மமான காரியங்களை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயினூடமாக அவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். දවසේ යේසුස් වහන්සේ කල්වාරි කුරුසේ ජීවිතේ පූජා කිරීම තුළින් அன்றைய நாளில் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்தது நிமித்தம் යේසුස් වහන්සේ නැමැති පර්වතය තුළින් கிறிஸ்து என்கிற பர்வதத்தின் மூலமாக ඒ පර්වතයේ පහර ලැබුණු නිසා அந்த பர்வதத்தினால் எங்களுக்கு மீட்பு கிடைத்ததால் ඔබට ආශිර්වාද තුනම තිබෙනවා. உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. එක ආශිර්වාදය, அது ஆசீர்வாதம். දෙක සැපයුම, இரண்டாவது உங்களுக்கு கொடுப்பது, තුන සත්‍යතාවය. மூன்றாவது சத்தியம். මේ මූලාශ්‍රය තුන යේසුස් වහන්සේ තුල තිබෙනවා. இந்த பிரதானமான மூன்று காரியங்களிலும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். අද යා මනුස්සයෙක් ජීවිතේ ආශිර්වාද නැහැ කියනවා නම්, இன்று ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவியத்தில் ஆசீர்வாதம் இல்லை என்பானானால், යම් පවුලක් මොරකසරන අපිට කිසිම වගතුවක් නැහැ කියලා ஏதாவது ஒரு குடும்பம் எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று அவர்கள் முறுமுறுப்பார்கள் என்றால், ඔබට තිබෙන සීල ප්‍රශ්න වෙනුවෙන් உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்காகவும் යේසුස් වහන්සේ නැමැති පර්වතේ පහර දීලා අවසానයි. இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பர்வதம் உங்களுக்காக அடிக்கப்பட்டாயிற்று. ඒ පර්වතේ ඔබට ආශිර්වාද ලැබෙන්න යනවා. அந்த பர்வதத்தின் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க අද போகிறது. ඔබගේ ජීවිතයේ දියුණුවක් නැත්නම්, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை என்றால், ආර්ථිකේ කඩා වැටලා තිබෙනවා නම්, உங்களுடைய தொழில் அல்லது உங்களுடைய வருமானத்தில் ஒரு வீழ்ச்சி இருக்கும் என்றால், ඔබගේ ආදාය මාර්ග ව්‍යාපාර එකතැන පල් වෙනවා නම්, உங்களுடைய வருமானம் ஒரே இடத்தில் தங்கி இருக்கும் என்றால், ඊට තිබෙන හැම බාධාවක් වෙනුවෙන්ම அதில் இருக்கிற எல்லா தடைகளுக்காகவும் යේසුස් වහන්සේ කස පහර වැදිලා තිබෙනවා. இயேசு கிறிஸ்து அவர் அடிக்கப்பட்டார் கசையினால். යේසුගේ පර්වතයට පහර දීලා අවසానයි. இயேசு என்கிற அந்த பர்வதத்துக்கு அடித்து முடிந்து விட்டது. ඒ පර්වතයට ඔබට ආශිර්වාදෙන් යනවා. அந்த பர்வதத்தின் மூலமாக ஆசீர்வாதம் கடந்து வர ඒ போகிறது. පර්වතයට ඔබට දියුණුවෙන් යනවා. அந்த பர்வதத்தின் மூலமாக நீங்கள் முன்னேற போகிறீர்கள். ඒ පර්වතය ඔබගේ අවස්ථාවසිය ලැබෙන්න යනවා. அந்த பர்வதத்தின் மூலமாக உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ඒ වගේ ඔබට අවශ්‍ය සියල්ල උන්වහන්සේ සපයන්ට යනවා. அதே போல உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சந்திக்க போகிறார். කොරොප් කාන්ත සහ அந்த மலையில் යේසුස් වහන්සේ නැමැති පර්වතෙ වෙන්නා වූ இயேசு கிறிஸ்துவின் இருக்கிற அந்த பலம், මූලාශ්‍ර තුන මේක තමයි. මූලාශ්‍ර තුන මේක තමයි. பிரதானமான அந்த மூன்று காரியங்கள் இதுதான். ආශිර්වාදය, ஆசீர்வாதம், සැපීම, கொடுப்பது, සත්‍යතාවය. சத்தியம். එදා ඊශ්වරයක භුක්ති විඳාසේ அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் இதை பெற்றுக்கொண்டது போல දෙවියන් වහන්සේ ඔබ කැදවා තිබෙනවා. தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ඒ ආශිර්වාදය භුක්ති විඳින இந்த පිණිස. ஆசீர்வாதத்தை நீங்கள் கைக்கொள்வதற்கு අද මම දකින එක කාරණයක් තිබෙනවා. இன்று நாங்கள் காண்கிற ஒரு காரியம் இருக்கிறது. ඕ ක්‍රිස්තියානි මිනිස්සු තමන්ගේ ජීවිතය ගෙනියන ඉතාම අමාරුවේ. அநேக கிறிஸ்தவ மனிதர்கள் தங்களுடைய ஜீவியத்தை மிகவும் கடினமாக அவர்கள் கொண்டு செல்வதை, ඔහුගේ රැකියාවේ දියුණුවක් නැහැ. அவர்களுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை, ඔහුගේ ව්‍යාපාරයේ දියුණුවක් නැහැ. அவர்களின் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை, ඔහුගේ පවුලේ කිසිම නැගිටීමක් නැහැ. அவருடைய குடும்பத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் அல்லது அந்த வீழ்ச்சியை மேற்கொள்ளும் ஒரு குணாதிசயம் அவர்களுக்குள்ள இல்லை. සමහර අය රෝගයට මුහුණ දෙන හැමදාම රෝගේ කියන්නේ රෝගයත් එක්කම ගමන් කරනවා. அநேகர் நோய்க்கு முகம் கொடுத்து நோய் 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 என்ற அதனோடே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். කොච්චර බෙහෙත් බිව්වත් සුවයක් නැහැ. எவ்வளவு மருந்து எடுத்துக்கொண்டாலும் சுகம் கிடைப்பதில்லை. සති දෙකකට ප්‍රථමගේ අධ්‍යක්ෂකයට සභාපාලුත මුණ දුන්නා. සති දෙකකට ප්‍රථම සභාපාලුත ප්‍රශ්න මුණ දුන්නා. 2 கிழமைக்கு முன்பதாக ஒரு சபை போதகர் இந்த சூழ்நிலைக்கு முகம் கொடுத்தார். වම් කකුල ඉදිමිලා ආවා. வலது கால் வீக்கம் இருந்தது, හොඳටම ඉදිමිලා. நன்றாக வீக்கம் அடைந்திருந்தது, ඇවිදින්න බෑ. எழுந்து கொள்ள முடியவில்லை. කොහොමද පෙන්න ගන්න නැතුව ගමන ආවා. எப்படி சரி தடைப்படாமல் அந்த பயணத்தை மேற்கொண்டார். දැන් ඔක්කොම මොකද කියන්නේ? நீங்கள் என்ன சொல்வீர்கள்? වකුගඩු අමාරු වෙන්න පුළුවන්. கிட்னி வியாதி இருக்கலாம், කකුල ඉදිමින එකට තමයි. கால் வீக்கம் அடைவது அதனால் தான். ගොඩක් අය යාඥා කළා. அநேகர் ஜெபம் செய்தார்கள். සිස්ටර් යාඥා කළා. சகோதரி ஜெபம் செய்தார். සතියක් ගෙදර එළියට ගියේ නැහැ. ஒரு கிழமை அவர்கள் வீட்டுக்கு இருக்கவில்லை. පෙරේදා ජොකි නැති වැදන් ගෙදර එළියට 73 කට ඇවිදලා ආවා. முந்தைய தினம் அவர் ஜாகிங் உடை அணிந்து கொண்டு அவர் அவருடைய நடைப்பயிற்சியை அவர் மேற்கொண்டார். කකුල ඉදුම කොහෙ ගියා දන්නේ නැහැ. கால் வீக்கம் எங்கு போனது என்று தெரியவில்லை. හalleluya. ஹalleluya. විශ්වාසය. விசுவாசம். දෙවියන් වහන්සේ කියන්නේ හැමදාම බීලා
බීලා බීලා ඔය කෝස් එක හැමදාම කරගෙන ඵලයන් කියලා කියන්නේ නැහැ. தேவன் அனுதினமும் நீ மருந்தை உட்கொண்டு இந்த மாதிரி கோசை நீ செய் என்று சொல்லவில்லை. සහකාර පාලතුමා උස්සමක් ගන්න බැරුව හිටියේ. உதவி போதகர் எழும்ப முடியாமல் இருந்தார். ඔහුට heart attack එක ඇවිල්ලා. அவருக்கு இருதய ஹார்ட் அட்டாக் நோய் இருந்தது. අඩි 5ක්වත් ඇවිදින්න බෑ. 5 அடி கூட நடக்க முடியாது. දෙවියන් වහන්සේට පුළුවන් වුණව සුවපත් කරන්න. தேவனால் முடியுமானது அவரை சுகமாக்க. උන්වහන්සේ මොකද කියන්නේ? அவர் என்ன சொல்லுகிறார்? මේ ජීවිතේ සියලු ප්‍රශ්න වෙනුවෙන් உங்களுடைய ஜீவிதத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்காகவும் උන්වහන්සේ නැවති පර්වතයට පහර දෙන අවසානයි. இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பர்வதத்துக்கு அடிக்கப்பட்டாயிற்று. ඒ නිසා රෝගෙට සුවය තිබෙනවා. அதனால் நோய்க்கு சுகம் இருக்கிறது. ඊළඟට ඔබගේ ජීවිතේ සැපීම அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படுகிற சந்திப்புகள். මුරුක්කු කඩයක් දාගෙන ඉන්න මිනිස්සයා முறுக்கு கடை போட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதன் கூட හැමදාම මුරුක්කු විකුණ ඉන්න ඕනද? அனுதினமும் அந்த முறுக்கை விற்று கொண்டிருக்க வேண்டுமா? හැමදාම මේක කරන්න ඕනද? அனுதினமும் அதை செய்ய வேண்டுமா? දෙවියන් වහන්සේ ජීවමානයි. தேவன் ஜீவனுள்ளவர். අද ඔබ දන්නවා යම් ව්‍යාපාරිකෙක් ඉන්නවා. இன்று உங்களுக்கு தெரியும் சில வியாபாரிகள் இருக்கிறார்கள். ඔව් කිරි තමයි විකුණුවේ බෝතලෙන් අරන් ගිහිල්ලා. அவர்கள் பால் போத்தல்களை கொண்டு போய் விற்றவர்கள். මේට අවුරුදු 50කට කලින් 50 வருடங்களுக்கு முன்பதாக අද இருக்கலாம். ලංකාවේ ඉන්න කෝටිපති. இன்று இலங்கையில் கோடீஸ்வரர்களில் ஒருவர்களாக இருக்கிறார்கள். ඔව් කිතුනේ නෙමෙයි. அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ලෝකේ මිනිස්සු මේම ආශිර්වාද ලබනවා නම් உலக மனிதர்கள் இவ்வண்ணமாக ஆசீர்வாதத்தை பெறுவார்களானால் දෙවියන් වහන්සේ ජීවමානයි කියලා කිව්වට වැඩක් නැහැ. நாங்கள் தேவன் ஜீவிக்கிறார் என்று சொல்லி மாத்திரம் போதாது. ඔබ උන්වහන්සේ සමග හරි ගනුදෙනුව කරනවා නම් நாம் தேவனோடு சரியான கொடுக்கல் வாங்கலை வைத்திருந்தால் දිවසේදී வீட்டில் සභාවේදී சபையில் ජීවිතයේ විවිධ අවස්ථාවලදී எங்களுடைய ஜீவியத்தில் பலதரப்பட்ட இடங்களில் ඔබගේ සම්බන්ධ දෙවියන් වහන්සේ සමග හරියට තියෙනවා නම් உங்களுடைய இணைப்பு சம்பந்தம் தேவனோடு சரியான விதத்தில் இருந்தால் වහන්සේ සපේනක නවත්තන්නේ නැහැ. தேவன் உங்களுக்கு கொடுப்பதை அவர் ஒரு பொழுதும் நிறுத்துவதில்லை. කඩල කඩයකින් පටන් ගත්තොත් நீங்கள் ஒரு கடலை கடை ஆரம்பித்தாலும் ඔබ එළවලු කඩයකින් පටන් ගත්තොත් நீங்கள் එළවලු කඩයකින් நீங்கள் ஒரு மரக்கறி கடை ஆரம்பித்தாலும் පොඩි ටේලර් ෂොප් එකක් දාගත්තොත් நீங்கள் சிறிதாக ஒரு டெய்லர் ஷாப் நீங்கள் මේ ஆரம்பித்தாலும் දෙවියන් වහන්සේ සැපේම කොහමද? அது தேவன் உங்களுக்கு கொடுப்பது எப்படி? මහා ව්‍යාපාරයක් තරගෙන යන්න පුළුවන්. அதை பெரிய ஒரு தொழிலாக மாற்றி அமைக்க முடியும். අද ඔබ තනියම වැඩ කරන්නේ. நீங்கள் இன்று தனியாக வேலை செய்கிறீர்கள். තව 10 දෙනෙකුට ඔබ රක්ෂාව දෙන්න පුළුවන්. இன்னும் வருகிற காலங்களில் நீங்கள் 10 பேருக்கு நீங்கள் தொழில் வாய்ப்பை கொடுக்கலாம். එහෙම ආශිර්වාද කරන පිරිසයි அப்படி ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகவே වහන්සේ නැමැති පර්වතයට කස පහර ලැබුණේ. அவருக்கு இயேசு கிறிஸ்து என்கிற அந்த தெய்வத்துக்கு அந்த பர்வதத்துக்கு அந்த அடிகள் பட்டது. ඔරොප් කන්දේ කොහමද ආශිර්වාදයේ ගලාගෙන ආවේ? அந்த மோவாப் மலையில் எப்படி அந்த ஆசீர்வாதம் கடந்து வந்தது? අද යේසුස් වහන්සේ තුලින් இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ඊට වඩා ආශිර්වාද ඔබ වෙත ගලාගෙන යනවා. அதை பார்க்கலும் ஆசீர்வாதம் பாய்ந்து வர போகிறது. මොහොතක් කල්පනා කරලා බලන්න. ஒரு விஷயம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். මම කොහොමද දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්න කියලා. நான் எப்படி தேவனை ஆராதிக்கிறேன் මම என்று, කොහොමද දෙවියන් වහන්සේ මේ ගමනේ යන්නේ කියලා. நான் எவ்வண்ணமாக தேவனோடு இந்த பயணத்தை மேற்கொள்ளுகிறேன் என்று අනිත් මනුස්සයන්ගේ සෞභාග්‍ය ගැන හිතන්න එපා. மற்ற மனிதர்களின் அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறையை குறித்து நீங்கள் சிந்திக்க ඔබ வேண்டாம். සභාවට එනවා. நீங்கள் சபைக்கு வருகிறீர்கள். ඔබ සභාවට එන්නේ මොකටද? நீங்கள் சபைக்கு வருவது எதற்காக? දෙවියන් වහන්සේට වන්දනාමාන කරන්නයි. தேவனை நீங்கள் நமஸ்கரிப்பதற்காக. සභාව සමග ආශිර්වාදමත් ගමනක් යන්නයි. சபை ஜனங்கள் ஆசீர்வாதமான ஒரு பயணத்தை ඔබ மேற்கொள்வதற்காக. කොහොමද පැය දෙක තුන ගත කරන්නේ සභාව තුල? நீங்கள் எப்படி 2-3 மணித்தியாலம் சபைக்குள் செலவழிக்கிறீர்கள்? දෙවියන් වහන්සේ සමගද ගත කරන්නේ කාලේ වේලාව. எப்படி ஞாயிறு தினத்தை நீங்கள் சபையில் நீங்கள் செலவழிக்கிறீர்கள்? කල්පනා කරලා බලන්න. சிந்தித்து பாருங்கள். දෙවියන් වහන්සේ දෙන්නව දීමනාවකට කල්පනා කරලා බලන්න. தேவன் கொடுக்கிற வரங்களை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். දෙවියන් වහන්සේ දෙන්නා සුද්ධ සබතකට කල්පනා කරලා බලන්න. தேவன் கொடுக்கிற அந்த பரிசுத்த நாளை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். අහල බල මනුෂ්‍යයන්ව කොහොමද ආශ්‍රය කරලා කල්පනා කරලා බලන්න. අහල බල මනුෂ්‍යයන් ආශ්‍රය කරලා அக்கம் பக்க மனிதர்களை எப்படி நீங்கள் அவர்களோடு பழக வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ඔබගේ ජීවිතේ හැම කාර්යයකල දෙවියන් වහන්සේ ඔබට උගන්වලා තිබෙනවා. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் கற்றுக் கொடுத்து ඒක கொண்டிருக்கிறார். පැත්තකට දාලා அவைகளை ஒரு பக்கம் வைத்துவிட்டு අර ඊශ්‍රායලයන් වගේ මුරණ්ඩ වෙලා அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஒரு பக்கத்துக்காகி කැරලි ගහන්න ගිය මොකද්ද වෙන්නේ? முறுமுறுத்தால் என்ன நடக்கும்?
ඕක අවුරුදු 40ක් වනාන්තරයේ අතරමං වුණා. அவர்கள் 40 வருடம் வனாந்தரத்தில் அவர்கள் நிலை தடுமாறி போனார்கள். ඔබගේ ජීවිත අවුරුදු 40ක් අතරමං වෙන්න උන දෙවියන් වහන්සේ අතෑරියොත් உங்களுடைய வாழ்க்கை விவனமாக தேவன் கைவிட்ட ஒரு நிலைமை இருந்தால் අවුරුදු 40 නේ දවස් 7ක් දෙවියන් වහන්සේ ඔබ අතෑරියොත් 40 வருடம் தேவையில்லை. ஒரு ஒரு வாரத்திற்கு 7 நாட்களுக்கு உங்களை தேவன் கைவிட்டால் ඔබට වෙනදී ඔබ බද්දන්නේ නැහැ. உங்களுக்கு என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு දෙවියන් தெரியாது. වහන්සේ ඔබට ප්‍රේම කරන නිසා தேவன் உங்களை நேசிக்கிறபடியா ඔබේ ජීවිතේ මොන දුර්ලභ අඩුපාඩුක තිබ්බත් உங்களுடைய ஜீவியத்தில் என்ன பலவீனங்கள் குறைவுகள் இருந்தாலும் වහන්සේ ඔබට අනුකම්පා කරනවා. தேவன் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை උන්වහන්සේ ඔබ දිහා බලාගෙන ඉන්නවා. தேவன் உங்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். දැන්වත් කැරලිකාර ආත්මයෙන් ඉවත් වෙලා இப்பொழுதாவது உங்களுடைய அந்த முறுமுறுப்பின் ஆவியை விட்டு விலகி හරි තැනට ඒවි කියලා. சரியான இடத்துக்கு வருவீர்கள் என்று දවසේ යේසුස් වහන්සේ නැමැති පර්වතයට පාර දීම තුලින් இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பர்வதத்திற்கு அடிக்கப்பட்டதின் மூலமாக ඔබට සුවය තිබෙන බව, உங்களுக்கு சுகம் இருப்பதை குறித்து, ඔබට සැපයම තිබෙන බව, உங்களுக்கு கொடுப்பனவுகள் இருப்பதை ඔබට குறித்து, ආශිර්වාද තිබෙන බව ஆசீர்வாதங்கள் இருப்பதை குறித்து ඔබ මතක තබා ගන්න. நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ඊශ්වර දෙවියන් වහන්සේ සැපයම දුන්නේ නැද්ද? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கவில்லையா? ඊශ්වර දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරේ නැද්ද? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கவில்லையா? ඊශ්වර දෙවියන් වහන්සේ ගමන් කළේ නැද්ද? இஸ்ரவேல் ஜனத்தோடு தேவன் நடக்கவில்லையா? අද යේසුස් වහන්සේ උන්වහන්සේ මේ සෑම ක්‍රියාදාමයක්ම ඔබ සබ කරන්න සූදානම් වෙලා ඉන්නවා. இன்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவைகள் யாவையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். දවසේ ඔබ සැබවින්ම දෙවියන් වහන්සේගේ මිනිස්සෙක් කියන මුද්‍රාව ඔබ තුල තිබෙනවද? இன்று தேவனுடைய பிள்ளைகள் அல்லது குமாரன் என்கிற அந்த முத்திரை உங்களுக்குள் இருக்கிறதா? මොහොත කල්පනා බලන්න. சிந்தித்து பாருங்கள். චර්ච් එකට ආවට වැඩක් නැහැ. சபைக்கு அல்லது ஆலயத்துக்கு வருவது மாத்திரம் போதாது. සේවය කළාට වැඩක් නැහැ. ஊழியம் செய்து மாத்திரம் போதாது. මේ කාර්යය ඔබට වැදගත්. இந்த காரியம் மிகவும் முக்கியம். ක්‍රියා දෙවෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදේ බලන්න. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். ඔවුන් සියල්ලෝ ශුද්ධාත්මයෙන් පූර්ණව ආත්මයානන් ඔවුන්ට කතා කරන්නට පුළුවන්කම දුන් ප්‍රකාරයට අන්‍ය භාෂාවලින් කතා කරන්නට පටන් ගත්තෝය. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். එදා පර්වතේ මතින් ජලය ගලාගෙන ආවා. அன்று அந்த பர்வதத்திலிருந்து அந்த நதி பாய்ந்து வந்தது. ඊශ්වරසනකට සත්‍යතාවේ ජලය ගලාගෙන ආවේ. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்தியத்தின் நதி பாய்ந்து வந்தது. ඒ ජලයේ පානක ඕගේ තිබහනේ මුණා. அந்த நதியிலிருந்து பாய்ந்து வந்த தண்ணீரினால் அவர்களுடைய தாகம் தீர்க்கப்பட்டது. යේසුස් වහන්සේක දන කියනවා இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் சொல்லுகிறார், නුඹලා තුල ජීවන ගංගාවල් ගලාගෙන යන අවශ්‍යයි කියලා. உங்களுக்குள் ஜீவ நதி பாய்ந்தோட வேண்டும் என்று. යෝහන්ගේ සුභාරංජ පොතේ මට දැන් මතක් වුණ එකයි කිව්වේ. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது. ඔබ තුල ජීවන ගංගාවල් කීයක් ගලාගෙන යනවද? உங்களுக்குள் ஜீவ நதி எவ்வளவு பாய்ந்தோடுகிறது? ක්‍රිස්තුස් වහන්සේ නැමැති පර්වතය තුලින් ක්‍රිස්තුස් වහන්සේ නැමැති පර්වතය තුලින් கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற அந்த பர்வதத்தின் மூலமாக අද සභාවට ගලාගෙන එන්නේ මොකද්ද? சபைக்கு பாய்ந்து வருவது என்ன? අද ඔබගේ ජීවිතේ ගලාගෙන එන්නේ මොකද්ද? உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவியத்தில் பாய்ந்து வருவது என்ன? මේ සත්‍යතාවේ ආත්මයන් වහන්සේ இந்த சத்தியத்தின் ஆவியானவர், මේ සුද්ධාත්මයන් වහන්සේ ඔබ වෙත ගලාගෙන එන්නේ. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமாக வருகிறார். යේසුස් වහන්සේ කියනවා இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், මේ වතුර ඔබ පානය කළොත් இந்த ஜீவ தண்ணீரை நீங்கள் பானம் பண்ணினால் ඔබට කවදාවත් පිපාස ඇති වෙන්නේ නැහැ உங்களுக்கு කියලා. ஒரு பொழுதும் தாகம் ஏற்படுவதில்லை என்று. මේ පිළිවෙල දීර්ඝ දේශනාවක් තිබෙනවා. இதை குறித்தான பெரிய ஒரு பிரசங்கம் இருக்கிறது. මම ඒ පැත්තට යන්නේ නැහැ. நான் அந்த பகுதிக்கு போகவில்லை. අද මාර්ථකාර එක දේ ඔබට කියන්න තිබෙන්නේ. என்னுடைய இன்றைய தலைப்பில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். අද යම් පවුලක් පීඩා මැද ඉන්නවා නම් இன்று ஒரு குடும்பம் உபத்திரவத்திற்குள் செல்கிறார்கள் என்றால் ජීවිතේ වතුර ඔහු තුල නැහැ. அவர்களுக்குள் அந்த ஜீவ நதி இல்லை. ඒක සුද්ධාත්මේ පවුල තුල කාටවත් නැහැ. அதாவது பரிசுத்த ஆவி அவர்களுக்குள் இல்லை. මම බයිබලෙන් කතා කරන්නේ. நான் வேதத்திலிருந்து பேசுகிறேன். උදේට රැ වෙනකන් ගීතිකා දාගෙන නමස්කාර කරනවා කියලාද? காலை தொடக்கம் மாலை வரை இரவு வரை நீங்கள் வேத பாட்டுகளை போட்டுக்கொண்டு நீங்கள் ஆராதிக்கலாம். ද මාසෙට කලින් මම ගියක් ආරක්ෂා කරන්න ගියා. ஒரு மாதத்துக்கு முன்பதாக ஒரு வீடை நான் வீட்டுக்கு ஜெபம் செய்ய போனேன். ගෙදර කාලිලා 7 දෙනාම ඉන්නවා. அந்த வீட்டில் அந்த காளி என்கிற அந்த அந்த அவர்கள் வழிபடுகிற அந்த உருவங்கள் 7 இருந்தது.
සිස්ටට ඇවිදින්න බැහැ. அந்த சகோதரியால் நடக்க முடியாது. සිස්ටගේ ශරීරයේ කාලිලා 7 දෙනාම ඉන්නවා. அந்த சகோதரின் உடம்பில் அந்த 7 காளி என்கிற அந்த அசுத்தாவிகள் இருந்தது. එයා මගෙන් අහනවා. அவர்கள் என்னிடம் கேட்கிறார்கள், උදේ ඉඳන් රැ වෙනකම් අපි ගීතිකා දානවා. காலையிலிருந்து நாங்கள் இரவு வரை நாங்கள் பாடல்களை போடுவோம். කොහොමද බිෂොප්තුමා යක්ෂයා අපේ ගෙට එන්නේ කියලා අහනවා. எப்படி எங்களுடைய வீட்டுக்கு இவ்வண்ணமான காரியங்கள் உட்பிரவேசிக்கும் என்று பிஷப் அவர்களை கேட்டார். සත්‍ය කතාවක්. இது சத்தியமான ஒரு கதை. මාසයකට පෙර සිද්ධ වුණ කතාවක්. ஒரு மாதத்துக்கு முன்பதாக இது நடந்தது. හේතුව මොකද්ද? காரணம் என்ன? ජීවනේ වතුර ගෙදර නැහැ. அந்த ஜீவ தண்ணீர் இல்லை. සුද්ධාත්මයක් ගෙදර නැහැ කාටවත්. பரிசுத்த ஆவியானவர் அந்த வீட்டிற்குள் இல்லை. ගීතික දැම්මක් කියලා ආත්මන වහන්සේ එන්නේ නැහැ. பாடல்கள் நீங்கள் போட்ட இந்த காரியங்கள் மீட்சி அடைய முடியாது. වචනේ අනුව ජීවිතය හදා ගන්න ඕනේ. வார்த்தைக்கு அமைய உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். එතකොටයි ආත්මන වහන්සේ එන්නේ. அப்பொழுதுதான் ஆவியானவர் வருவார். හලෙලූයා කිව්වට එන්නේ නැහැ. ஹalleluya என்று சொல்லி ஆவியானவர் வரப்போவதில்லை. ගීතිකාකාරකට එන්නේ නැහැ. பாடல்களை பாடி போட்டு ஆவியானவர் வரப்போவதில்லை. සේවය කළාට එන්නේ නැහැ. ஊழியம் செய்கிறீர்கள் என்று ஆவியானவர் வரப்போவதில்லை. ඇතුලේ තිත්තකම් තිබෙනවා නම්, உங்களுடைய இருதயத்தில் கசப்பு இருக்குமானால், අපුරුකම් තිබෙනවා නම්, மோசமான குணாதிசயங்கள் இருக்கும் என்றால், දුෂ්ටකම් තිබෙනවා නම්, இச்சை இருக்கும் என்றால், කැත හිතක් තිබෙනවා නම්, அந்த கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு இருதயம் இருக்கும் என்றால், ජීවන දේ ගෙදර නැහැ. ஜீவன் அந்த வீட்டிற்குள் இல்லை. යක්ෂයා පැන පැන කරණම් ගහන ගෙවල් වල. சாத்தான் பாய்ந்து பாய்ந்து கர்ணம் அடிப்பான். ඊළඟට அடுத்ததாக හිකකම තිබෙනවා. இல்லாமை இருக்கிறது. දියුණුවක් නැහැ. ஒரு முன்னேற்றம் இல்லை. එකම තැන පල් වෙනවා. ஒரே இடத்தில் அவர்கள் தங்கி இருப்பார்கள். කවදාවත් ජීවනයේ වතුර බීලා නැහැ. எப்பொழுது எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் அந்த ஜீவ தண்ணீரை அவர்கள் குடித்ததில்லை. සුද්ධාත්මන වහන්සේ තමන්ගේ ජීවිතය අහලකොටත් ඇවිල්ලා නැහැ. සුද්ධාත්මන වහන්සේ තමන්ගේ ජීවිතය අහලකොටත් ඇවිල්ලා නැහැ. பரிசுத்த ஆவியானவர் தங்களுடைய வாழ்க்கையில் அல்லது தங்களுடைய இருதயத்தில் அருகாமையில் கூட வந்தில்லை. ප්‍රේමණීය දේව දරුවනේ. பிரியமான தேவச்சனமே, මේ ගමන හරි අමාරුයි කියලා ඔබ හිතනවා නම්, இவைகள் உங்களுக்கு கடினம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் මේ என்றால், ගමන හරි තිත්තයි කියලා හිතනවා නම්, இது எங்களுக்கு சரியான கசப்பான காரியம் என்று நீங்கள் මේ நினைப்பீர்கள் ගමන என்றால், හරி වෙහෙසකාරී හිතනවා නම්, இந்த பயணம் எனக்கு மிகவும் கடினமாய் இருக்கிறது என்று ඔබට நினைக்கிறீர்கள். සිද්ධ වෙනවා යේසුස් නැමැති පර්වතයට තට්ටු කරන්න. உங்களுக்கு ஏற்படும் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பர்வதத்துக்கு தட்டி பார்ப்பதற்கு, උන්වහන්සේගේ ලේවල මෙසිළු පව් සෝදා හැරගන්න. அவருடைய இரத்தத்தினால் உங்களுடைய எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரித்துக் ඔබගේ கொள்ளுங்கள். ජීවිතය සම්පූර්ණයෙන් අලුත් වැඩියා කරගන්න. உங்களுடைய வாழ்க்கையை முற்று முழுவதுமாக சுத்திகரித்து அதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். එවිට සුද්ධාත්මන වහන්සේ ඔබ වෙතට එන්න යනවා. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருவார். ඊශ්වර සෙනග බීලා තිබහ නිවාගතර වඩා இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் அவர்களுடைய தாகத்தை தீர்த்து கொண்டதை பார்க்கிலும் ලොකු ආශිර්වාදයක් පත් කරගන්න යනවා. பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். යේසුස් ඔබ දෙස බලාගෙන ඉන්නවා. යේසුස් ඔබ දෙස බලාගෙන இயேசு ඉන්නවා. கிறிஸ்து உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். උඩුමහලේ ගෝලියෝ කොහොමද යේසුස් දෙස බලාගෙන හිටියේ? அன்று அந்த மேல் மாடியில் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எப்படி பார்த்து கொண்டிருந்தார்களோ, අද දවස් ඔබ එසේ බලාගෙන ඉන්නවා නම්, இன்று நீங்கள் அதே அவ்வண்ணமாக பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், වහන්සේ ඔබට ඔබගේ තිබහ නිවන්ට යනවා. அவர் உங்களுடைய தாகத்தை தீர்க்க போகிறார். ඔබගේ පිපාස සම්පූර්ණ නැති වෙන්න යනවා. පිපාස සම්පූර්ණ නැති වෙන්න உங்களுடைய යනවා. தாகம் முழுமையாக அற்று போகும். එවිට ඔබගේ ජීවිතය ආශිර්වාද ලැබෙන්න යනවා. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் ඔබගේ கொள்வீர்கள். රෝග සුව වෙන්න යනවා. எல்லா நோய்களும் சுகப்பட போகிறது. ඔබගේ ප්‍රශ්න විසඳෙන්න යනවා. உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். ඔබට අවශ්‍ය සැපය ලැබෙන්න යනවා. உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்திக்கப்படும். මේ උදෑසන අපි නැගිටලා ප්‍රශංසා කරමු. இந்த காலை வேளையில் நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் அவரை ஆராதிக்க போகிறோம். මේ මොහොත උන්වහන්සේ අප සමග ගමන් කරන නිසා, இந்த நேரத்தில் தேவன் எங்களோடு அவர் பயணிக்கிறபடியால், උන්වහන්සේ ජීවනයේ නදී ඔබ වෙත ගලා එන්න යන නිසා, அவருடைய ஜீவ தண்ணீர் எங்களோடு பாய்ந்து வரப்போகிறபடியால், මේ ජීවිතේ බලවත් වෙන්න යන නිසා, எங்களுடைய வாழ்க்கை வல்லமையாய் மாறப் போகிறபடியால், ඔබගේ ජීවිතේ ආශිර්වාද ලබන්න යන නිසා, அதை கொண்டு எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறபடியால் උන්වහන්සේ ප්‍රශංසා කරන நாங்கள் අවස්ථාවේ அவரை ஆராதிக்க ஆரம்பிப்போம். යේසුස් නැමැති පර්වතයේ මේ ස්ථානයේ සිටිනවා. இயேசு என்கிற அந்த பர்வதம் எங்கள் முன்பதாக இருக்கிறது. උන්වහන්සේ මොර කසලා කියන්න, அவருக்கு நீங்கள் முறையிட்டு சொல்லுங்கள், ඒ ජීවනයේ වතුර දෙන්න කියලා කියන්න. அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு
தாரும் என்று சொல்லுங்கள். ඔබගේ පිපාස නිවන්න කියලා කියන්න. என்னுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று சொல்லுங்கள். රෝගේ න ඔබගේ පිපාසය. வியாதி என்கிற உங்களுடைய தாகம், හිගකමන ඔබගේ පිපාසය. இல்லாமை என்கிற உங்களுடைய தாகம், ණයබර ඔබගේ පිපාසය. கடன் என்கிற உங்களுடைய தாகம், දියුණුවක් නැති කමද ඔබගේ පිපාසය. முன்னேற்றம் இல்லாத பயணத்தின் உங்களுடைய தாகம். උන්වහන්සේ ජීවන නදිය තුලින් ආශිර්වාද කරන්නට යනවා. அவர் அவருடைய ஜீவ நதியின் மூலமாக உங்களை அவர் நிரப்ப போகிறார். නැගිටලා ප්‍රශංසා කරමු. நாங்கள் எழுந்து ஆராதிப்போமாக. හලෙලූයා කියමු. ஹalleluya. පාපය ඇති වෙන පසුතැවෙන්න. பாவம் இருந்தால் நீங்கள் மனம் திரும்புங்கள். දුර්ලභකමද පසුතැවෙන්න. பலவீனம் இருந்தால் மனம் திரும்புங்கள். අවස්ථාව ලැබෙන තුන අවශ්‍ය ඔබට. இந்த நேரத்தை உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කර බලාගෙන ඉන්නවා. தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்து பார்த்து ඔබගේ கொண்டிருக்கிறார். ජීවිතේ දුක නැති වෙන මොහොතයි. ඔබගේ ජීවිතේ දුක නැති වෙන මොහොතයි. உங்களுடைய ஜீவியத்தில் துக்கங்கள் அற்று போகிற நேரம் இது. ඔබගේ ප්‍රශ්න නැති වෙන මොහොතයි. உங்களுடைய பிரச்சனைகள் அற்று போகிற நேரம் இது. ඔබගේ වේදනාව නැති වෙන உங்களுடைய මොහොතයි. வேதனைகள் அற்று போகிற நேரம் இது. දාසෝන් වාසාත් දකින්න අවශ්‍යයි. தேவனுடைய தொடுதலை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். ප්‍රශංසා කරලා කියන්න මනේ ස්වාමී මගේ පාපෙට සමා දෙන්න කියලා. நாங்கள் துதித்து சொல்லுவோம், பிதாவே எங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீர் பதில் கொடுக்க வேண்டும் என்று. යේසුනි මගේ දුර්ලභකම සමා දෙන්නක යාඥා කරන්න. என்னுடைய பலவீனங்களுக்கு பதில் கொடுங்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். යේසුනි මගේ අඩුපාඩු සමා දෙන්නක යාඥා කරන්න. என்னுடைய குறைவுகள் எல்லாம் நீக்கி போடுங்கள் என்று சொல்லுவோம். වාස ක්‍රියා කරන්නට යනවා. அவர் கிரியை செய்ய போகிறார். වාස ඔබගේ පිපාසය නිවන්ට යනවා. அவர் தாகத்தை தீர்க்க போகிறார். ඉතින් ඊශ්වරය සම ගමන් කළ දෙවියන් වහන්සේ නැමැති යේසුස් වහන්සේ அன்று இஸ்ரவேல் மத்தியில் அவர் பயணம் செய்த இயேசு கிறிஸ்து අද ඔබ සම ගමන් කරනසේක. உங்கள் மத்தியில் பயணம் செய்ய අද போகிறார். උන්වහන්සේ මේ මැද වැඩ අවශ්‍ය කරනවා. தேவன் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறார். හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ස්තුති වේවා ස්වාමිනී. ගෞරවය වේවා. ප්‍රශංසා කරන්න. හලෙලූයා. 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 ස්තුති වේවා ස්වාමිනී.